மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சாதாரண கதை, பார்த்து பழக்கப்பட்ட கதை, பல ஆண்டுகளாக பார்த்து பழக்கப்பட்ட கதை. இந்த கதையில் நல்ல நடிகர்களை நடிக்க வைக்கிறது, அதுக்கடுத்து சீன்ஸை புதுசாக வைக்கிறது, நிறைய டேர்ன் அண்ட் ட்விஸ்ட்டை வைக்கிறது. இது மாதிரிலாம் வச்சோம்னா அந்த கதை கூட, சாதாரண கதை கூட பெரிய சக்ஸஸ்ஃபுல் சினிமாவாக மாறிடும். அப்படி மாறக்கூடிய ஒரு படம் தான் ரசவாதி. அதை இவர் அந்த ரசவாதி சக்ஸஸ்ஃபுல் கதையாக மாற்றினாரா, சாதாரண கதையாக மாற்றினாரா? டைரக்டர் சாந்தகுமார் அப்படின்னா ரொம்ப சாதாரண கதையாகவே விட்டுட்டாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, படத்தில் பெஸ்ட்டான சீக்வன்ஸோ சீனோ இல்லாது தான். இந்த படத்தினுடைய கதை என்ன நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஹீரோ சித்தா பிஹெச்டி பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போவார். ப்ரொஃபஸர்கிட்ட போனோன்னா அங்கே ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணும் இவரும் லவ் பண்ணுவாங்க. அங்கே ஃப்ரெண்டு இருப்பார், யார் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த கிராமத்து பக்கத்தில் இருக்கிற மலையை உடைக்கிறதுக்காக ஒரு பெரிய பணக்காரர் திட்டம் போடுவார். அந்த மலையில் நிறைய மூலிகை செடிகள்லாம் இருக்கும். உடனே ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு அதை தட்டி கேட்பார். அப்போ அவர் கத்தியில் குத்திடுவாங்க. குத்தினவனை இவர் திரும்ப குத்துவார். ஹீரோ செத்து போயிடுவார். இவர் ஜெயிலுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஜெயிலில் இவர் வச்சு அடித்து காலுக்கெல்லாம் உடச்சி விட்ருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு இன்ஸ்பெக்டரை சுஜித்தை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ இவர் கால்லாம் உடஞ்ச பின்னாடி இங்கே இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கொடைக்கானலுக்கு வந்துடுவார். இங்கே ஒரு சித்தா டாக்டராக அவர் இருப்பார். இங்கே சுஜித் என்ன பண்ணுவார்னா, இந்த பொண்ணு ஏற்கனவே ஹீரோவை லவ் பண்ண பொண்ணு, கண்டிப்பாக அவங்க கூட ஒன்றா இருந்திருப்பா அப்படின்னு இவளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குள்ள அவள் சொல்லிவிடுவா, டே நீ வேஸ்ட்டுடா, நீ ஒரு சப்பை, நீ என்னை தொடும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அவன் தொட்ட மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இதுக்களை தூக்கி போட்டு செத்து போயிடுவான். உடனே அவன் பயங்கர டென்ஷன் ஆயிடுவார். இப்போ இவருக்கு என்ன அடுத்த ஒரே ஒரு லட்சியம் இருக்கும், தன்னுடைய மனைவியை காதலித்த அந்த காதலனை அர்ஜுன் தாஸை கண்டுபிடிச்சி பழி வாங்கணும். இதுதான். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கொடைக்கானலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸை மீட் பண்ணுறாரு. இந்த கதையில் ஏதாவது புதுசாக இருக்கா? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்த்து நிறைய பழக்கப்பட்ட கதை. இந்த கதையை நீங்கள் எப்படி சக்ஸஸ் ஆக்கியிருக்கணும், நிறைய டேர்ன் அண்ட் ட்விஸ்ட்டு அல்லது சினிமாவுக்காக இருக்கிற புது புது சீக்வன்ஸ் சீன்ஸு இதெல்லாம் வச்சுருந்தா அந்த படம் கண்டிப்பாக ஒரு ஹிட் ஆகிருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து 10 நிமிஷம் வரைக்கும் அர்ஜுன் தாஸ் கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே வராரு. ஹீரோ நல்லவர்னு தெரியும். அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஒரு மணி நேரம் 10 நிமிஷம், ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு 10 நிமிஷம் வரைக்கும் அது சொல்லிக்கிட்டே வர்றாரு. அவர் ஒரு சித்தா டாக்டரு, அவர் சித்தா மெடிசன்லாம் கொடுப்பாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்தோன்னா ரொம்ப கேரிங்காக இருப்பார் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது ஹீரோயின் தானியா, அவங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியாது, தனியாக அவங்க தம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கேட்ட முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற லைஃப் சரியில்லை, அதனால இங்கே கொடைக்கானலுக்கு ரெசார்ட் மேனேஜராக வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சுஜித் சங்கர் வில்ல இன்ஸ்பெக்டர், அவர் பார்த்தாவே வில்ல மாதிரி தெரியுறாரு. அவர் பண்ணுற மேனேஜர்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்பு வருது. ஏன்னா வில்ல மாதிரியே நல்ல டெரராக இருக்கார், ஆனால் பண்ணுற ஆக்டிங் மேனேஜர் எல்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்பு வந்துடுது. அவர் என்னவா இருப்பார், அவர் கண்டிப்பாக கெட்டவனாக தான் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 10 நிமிஷம் வரைக்கும் அவரையும் காட்டிட்டு இருக்காரு. நமக்கு படம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் அப்படி காட்டிகிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, அந்த பிரச்சனை இங்கே சொல்லுங்க எங்களுக்கு, அப்போ தானே எங்களுக்கு தெரியும். அல்லது உங்களுக்கு தான் என்ன பிரச்சனை, ஏன் எங்களை கூட்டு உட்கார வச்சிருக்கீங்க அப்படிங்கிற நம்ம கேள்வி வரும்போது டைரக்டரே உணர்ந்து என்ன பண்ணுறாரு, அந்த 3 பேர்த்துக்குள்ள பிரச்சனை இதுதான் அப்படின்னா ஏற்கனவே ஒரு கதை சொன்னீங்களா, அந்த கதையை சொல்லி படத்தை முடிக்கிறாரு. இந்த கதை மௌனகுரு பண்ண சாந்தகுமார் எதுக்காக எடுத்தாரு, இந்த கதை இவருடைய சினிமா கரியருக்கு என்ன சப்போர்ட்டிவாக இருந்தது, அர்ஜுன் தாஸுக்கு இந்த படம் எந்த ஒரு உச்சத்தை தரும், எதுவுமே இந்த படத்துல கிடையாது. எல்லாமே ஒரு பெரிய கேள்வி தான். அர்ஜுன் தாஸோடைய நடிப்பு, அர்ஜுன் தாஸோடைய வாய்ஸ் அண்ட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே பைண்டா இருக்கிறதுனால அவர் நடிக்கிறாரா அல்லது பேசுறாரா அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு செப்பரேஷனே கிடையாது. சின்ன பசங்கிட்ட கூட அவர் வில்லங்கிட்ட பேசுற மாதிரி அப்படி காதத்து அது கண்ணத்தை தட்டி கொடுத்துட்டு அப்படி போவாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வில்லங்கிட்ட பேசுறது அதே மாதிரி தான் இருக்கும். சில இடங்கள்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவர் டெலிவரி பண்ணியிருக்காரு, அதை இன்னும் கொஞ்சம் போல்ட் ஆக்கி இருந்திருக்கலாம். தானியா போப் அவங்க ஏற்கனவே சொல்லியாச்சு, அவங்களும் ஒரு ஃபிளாட்டான ஆக்டிங் தான். உள்ள நடிக்கும்போது பார்த்தா நமக்கு சிரிப்பு வருது. இந்த படத்துல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமனுடைய மியூசிக்ல ஒரு சாங் கட் பண்ணியிருப்பாரு. அர்ஜுன் தாஸுக்கும் ஃபர்ஸ்ட் லவ் பண்ற அந்த பொண்ணுக்கும் அந்த லவ் மாண்டேஜ் சாங்கை லிரிக்ஸ் இல்லாம தகதிமிதான்னு சொல்லி இந்த ஜதியை சொல்லியே கட் பண்ணியிருப்பாரு. அந்த மியூசிக் தான் ட்ரெய்லர்லேயே வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. இது மாதிரியான டிஃப்ரெண்ட் மட்டும் சாந்தகுமாரோடைய படங்களுக்கு போதுமா அப்படின்னா இல்லைதான். அடுத்தடுத்த படங்கள்லயாவது புதிய முயற்சி சாந்தகுமார். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.